வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. முதல்ல இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் 20 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். காரம் இது கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தால் பச்சை மிளகாயை குறைச்சிக்கலாங்க. அதே ஆயிலில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் போதலைன்னா கூட ஆயிலை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் வதக்குவதற்கு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காயும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் போதுங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயில் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பும் நல்லா பொன் வறுவல் வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 முறை கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ தயிரில் நாம் அரைச்சி வச்ச கத்திரிக்காய் பச்சை மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வெங்காயம் சேர்த்துருக்கிற வாணலில் சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே இதற்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அதிகம் தண்ணி வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறிக்கலாங்க. நாம் வெங்காயம் சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ரைஸ்க்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. இதையே சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.